தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுக. ஸ்டெல்லா, இந்த ட்ரெஸ் ஓகேவா பாரு. இவன் எதுக்கு அவளுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றான்? டேய் ஜீவா, இது சாரி கிடையாதுடா, லெஹங்கா. ஓ அப்படியா? இருந்தாலும் இது உனக்கு அழகா இருக்கும் ஸ்டெல்லா. இந்த புடவை ஸ்டெல்லாவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா ஜீவா வேற நிக்கிறானே, எப்படி போய் கொடுக்கறது? என்ன உஷு உஷுன்னு கேக்குது? கடைக்குள்ள எதுவும் பாம்பு கம்பு வந்துருச்சா? ஓ, நம்ம மச்சானா? என்னாச்சு ஸ்டெல்லா? அது ஒண்ணும் இல்லடா, கடைக்குள்ள பெருச்சாலி எதுவும் வந்துருச்சா என்னமோ. யார பார்த்து பெருச்சாலின்ற? நான் ஒண்ணும் உங்களை சொல்லலையே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்தா. என்னது? நீ தானே சாரி கேட்ட? வாவ் மச்சான், சூப்பர். இந்த சாரி எனக்கா? இல்ல எனக்கு. என்ன சிரிப்பு? ஐயோ நான் இல்லப்பா. ஸ்டெல்லா, அந்த சாரி உனக்கு தான். ஓ வெரி நைஸ் மச்சான். நல்லாக்கா? ஆமா, புடவை எனக்கெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அச்சோ, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன முகத்தை அந்த பக்கம் திருப்பிட்டா? அது அது அம்மா தான் எடுத்து பேர் சொன்னாங்க. புடவை உனக்கு பிடிச்சிருக்கா ஸ்டெல்லா? புடவையும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு மச்சான். இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே, உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில். ஸ்டெல்லா, ஐ லவ் யூ மச்சான். அந்த வார்த்தை சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாத ஸ்டெல்லா. ஏன் மச்சான், என்ன பிடிக்கலையா உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல ஸ்டெல்லா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன மச்சான்? இப்போ வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயமாக போகுது ஸ்டெல்லா. நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதும் மச்சான், நீங்க என்ன லவ் பண்ணலன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். இப்போ இன்னும் எதுவும் நடக்கல சரியா? ஜஸ்ட் பொண்ணு மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. அத்தை கிட்ட இப்பவே போய் பேசுங்க. அம்மா கிட்ட நான் எப்படி ஸ்டெல்லா பேசுறது? என்னால முடியாது. எப்படி பேசுறது? வாய்ட்ட தான் பேசணும். இப்பவும் சொல்றேன் மச்சான், என்ன பிடிக்கலைன்னா சொல்லிருங்க, நான் இப்படியே போயிடுறேன். ஸ்டெல்லா, கையை விடுங்க மச்சான். நான் டைம் பார்த்து அம்மா கிட்ட பேசுறேன் ஸ்டெல்லா. இன்னும் 1 வீக் டைம் இருக்குல்ல. உங்களை நம்பலாமா? ப்ராமிஸ். அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல? இதவே கேட்டு தொல்லை பண்றான். பேச்சு மாற மாட்டேங்களே. ஏய், என்ன இப்படி எல்லாம் கேக்குறத பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி தான் வந்து பேசுற மாதிரி இருக்கு. அச்சோ ஸ்டெல்லா, நீ ரொம்ப ஓவரா தான் போற. அப்புறம் கண்டுபிடிச்சியானா போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், சும்மா தான் கேட்டேன். சரி, அப்ப நீங்க வித்யா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க. பேசுறேன். இவ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவா. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தானே தெரியும். இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். வித்யா, இந்த லெஹங்கா ரொம்ப அழகா இருக்கு. பேசாம நான் இதவே எடுத்துக்க போறேன். லூசு, அது யாரோ எடுத்து வச்சிருக்காங்கடி. பரவாயில்ல, அதான் வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, நம்ம எடுத்துக்குவோம். வித்யா, என்னடி ஆச்சு? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க. ரொமான்ஸா? நமக்கு தேவையில்லப்பா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஜீவா, ஐ மிஸ் யூ ஜீவா. அது என்னாச்சு ஜீவா? என்கிட்ட பேச மாட்டியா? ஜீவா, பதில் சொல்லிட்டு போ. ஆமா, பேச மாட்டேன். என்ன இப்போ? நான் தான் என்னை விட்டு போயிருன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ என்ன எப்ப பார்த்தாலும் ஜீவா ஜீவான்கிட்டே வர? தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத வித்யா. ஜீவா ப்ளீஸ், நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேனா என் பின்னாடி தயவு செஞ்சு வராத. ஜீவா, ஏன் வித்யா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறாதா? உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வித்யா. இனிமே ஜீவா ஜீவான்னு என் பின்னாடி வராத. என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணாத. ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. ஜீவா, நீ எவ்வளவு ஹார்ட்டா இருந்தா இந்த மாதிரி பேசுவேன்னு எனக்கு தெரியும். என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் ஒன்னும் புரிஞ்சுக்க வேண்டாம் வித்யா. இதை இப்படியே விட்டுரு. ஏய் வாடி வித்யா, இவங்கிட்ட என்னடி பேச்சு? நம்ம போலாம், வாடி. ஜீவா, ஐ அம் சாரி ஜீவா. ஏய் ஃபர்ஸ்ட் வாடி. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல, இவனெல்லாம் எப்படி லவ் பண்ண? ஐ எம் வெரி சாரி வித்யா. உன்னை அவாய்ட் பண்ண எனக்கு வேற வழி தெரியல. ஐ எம் ரியலி வெரி சாரி. ஐ மிஸ் யூ வித்யா. ஸ்டெல்லா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டா? ஆமா ரகு. என்ன விஷயம் சொல்லு. அது இங்க வச்சு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல ஸ்டெல்லா, யாரும் இல்லைல, சொல்லு. அது சூர்யா மச்சான் கிட்ட பேசிட்டே ரகு. ஓ அப்படியா? என்ன சொன்னா? நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ரகு. ஓ தேங்க்யூ ஸ்டெல்லா. பரவாயில்ல. அது எப்படி ஸ்டெல்லா 2 நாள்ல மனசு மாறிட்டான்? அதுவா, சூர்யா மச்சான் ஏற்கனவே என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு தங்கச்சியை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதுவும் அத்தைக்காக. இப்போ நான் வந்து பேசினதும் மனசு மாறிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள்.
எவ்வளோ அசால்ட்டா இதை முடிச்சிட்ட. நான் என்ன கொலையா பண்ணேன் முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன்? ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாந்துட்டா அதோட வலி என்னன்றது எனக்கும் தெரியும். ஐம் சாரி ரகு, நான் ஒன்றை மீன் பண்ணி சொல்லலை, நான் பொதுவாக தான் சொன்னேன். பரவாயில்ல ஸ்டெல்லா. உன் சிஸ்டரோட வலி என்னன்றது எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச் ஸ்டெல்லா. அதுவும் போக ஜீவா என்னோட ஃப்ரெண்டு, அதனால தான். உன் ஒய்ஃப் வரா ரகு. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னாச்சுடா புருஷா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்டாட்டி. சரி ஓகே ரகு, நான் போயிட்டு வரேன், நீங்கள் பேசிட்டு இருங்க. ம் என்னாச்சு இவங்களுக்கு? நம்ம வரும்போது பேசிட்டு இருந்தாங்க, நம்ம வந்தது பேச்சை நிப்பாட்டிட்டாங்களே. டேய் புருஷா, என்கிட்ட எதையாவது நீ மறைக்கிறியா? அப்படிலாம் இல்லடி. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படியா? அப்போ என்னை பார்க்காத. என்னாச்சு இவனுக்கு? நம்ம என்ன கேட்டோன்னு கோவிச்சிட்டு போறான். ப்ளீஸ் வித்யா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. எப்போ பார்த்தாலும் ஜீவா ஜீவான்னு பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்காத. என்கிட்ட பேசுறதுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணாத வித்யா. இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கட்டும். எல்லாமே என்னால தான். நான் மட்டும் அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காது. சாரி ஜீவா. இவளுக்கு என்னாச்சு? இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கா. ஏய் வித்யா, இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். என் தங்கச்சியை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆமாம், என்ன நீங்கள் எல்லாம் பிளான் போட்ட மாதிரி சூர்யா கிட்ட பேசிட்டியா? அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் வித்யா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. ஏய் வித்யா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் ஜீவாவுக்கும் தான் மேரேஜ் நடக்கும், ஓகேவா? அது எப்படின்னா நடக்கும்? இன்னைக்கு கூட கடையில் வச்சு ஜீவா என்ன அவ்வளோ திட்டா. ஓ அப்படியா? பரவாயில்ல. என்ன அப்படி பார்க்குற? நீ அவனை கஷ்டப்படுத்தும் போது அவனுக்கும் இப்படி தானமா இருந்திருக்கும். அம்மா சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஓகே சொல்லிட்டே சரி. அப்போ ஜீவா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுதான் அவனோட கேள்வி. ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா, அம்மா அந்த மாதிரி சொன்னதுனால தான் நான் ஓகே சொன்னேன். ஆமா, சூர்யா என்ன சொன்னான்? அவன் என்ன என்ன இந்த மேரேஜை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். அப்படியா? சரி சரி. மேடம் என்ன பண்ண போறீங்க? அண்ணா கிண்டல் பண்ணாத, ஏதாவது பண்ணு. நான் என்னமா பண்ண முடியும்? சரி சரி, ரொம்ப நேரம் வச்சு கீழே போ. அம்மா வேற உன்னை சாப்பிட கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு. எல்லாம் அவங்களால தான். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேண்டாம். இதை அப்படியே போய் அம்மா கிட்ட சொல்லு பார்க்கலாம். அது அது ஆ, சொல்லுவேன். அம்மா கிட்ட போய் இப்போவே சொல்லத்தான் போகிறேன். லூசு தின்னி முட்டை. இங்கேருந்து வேகமாக போய் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுவா. இவ போய் அம்மா கிட்ட சொல்ல போகிறாளாம்.